ஏன்னா ஏறி போனால் எல்லாரும் 8 பேர் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. யோசிச்சு பாருங்கள், புது டேரக்டர்களில் கதை சொல்ல போனால் எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும். பாதி வந்து சிவாஜிகள் சொல்லுவாங்க, மீதி கதை நீங்கள் பயணிகள். யோசிச்சு பாருங்க, இதே நான் பண்ணியிருந்தேன்னா அந்த ஆள் என்ன எவ்வளோ திட்டிருப்பான். ஷிஃபாலி டேராட் வந்து நார்த் இந்தியன் போட்டதுனால கவர்மெண்ட் தான் பராதமன் திருப்பி அடுத்த நாள் வந்து வேற கடையில் போய் வேற இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெள்ளி விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிச்சு. அவங்க வரல அன்ஃபார்ச்சுனேட்லி. அடுத்தது அணு இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்ற விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கள் படத்தில் ஃபுல்லாக டல் மேக்கப் போட்டு ஜென்ரலாக படத்தில் ஹீரோயினை நளினமாக காட்டுவாங்க. ஆனால் அணு ஃபுல்லாக வெறும் நைட்டிலேயே தான் காட்டணும். படம் ஃபுல்லாக அணு இவ்வளோ ஃபேராக இருப்பாங்க விஷயமே தெரில. ரொம்ப அழகாக இருக்காங்க. அணு வேற யூவா ஓகே, நீங்கள் கண்டிப்பாக மேடைக்கு வரணும். ரொம்ப சந்தோஷமான மேடை இது. சூரன் ஆடியோ லான்ச்சு, பாலு நாராயணன் அதுவும் பேசிட்டே இருந்தேன். அந்த எல்லாம் வந்து ப்ரொடியூசராக பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த டைரக்டரை யாருங்கிறத கண்ணிலேயே காமிக்கலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா பின்னர் வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த பாலு நாராயணன் யார் அப்படிங்கிறது. கண்டிப்பாக பாலு நாராயணன் பெரிய டேரக்டர் தான் இருப்பார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை இங்கே வச்சு படம் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு 8 ப்ரொடியூசரை சமாளித்து படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது நல்ல படமாக தான் இருக்கும். நான் பாக்கியா பத்திரிக்கையில் வந்து வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி பாக்கியராஜாட்ட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஊரெலாம் சொன்னேன். நம்பவே மாட்டேன்ட்டாங்க. ஆஃபீஸ் வேலை தான், அது அடுத்த விஷயம். ஆனால் நான் வந்து அசிஸ்டன்ட் சேர்ந்துட்டேன்னு போய் சொன்னேன். அப்போது நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவருக்கே தெரியாமல் அவர் லெட்டர் பேட் ஒன்று இருந்தது, பாக்கியராஜ் அப்படின்னு போட்டு அதை தேடி அதில் எழுதி இந்த மாதிரி அவர் லெட்டர் பேடில் எழுதி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து எவ்வளோ கேவலமான விஷயம், அடுத்தவங்களுடைய பர்சனலை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்படி ஒரு பக்குவமே இல்லாத ஒருத்தனை வந்து ஒரு பக்குவமாக்கி அனுப்பி வச்ச ஒரு நல்ல பல்கலைக்கழகம் தான் பாக்கியா. அதை ஒரு நல்ல இடத்துல அவர்கிட்ட நேரில் சொல்லணும் அப்படின்னு பற்றியும் சொல்லவே முடியலை. ஒரு 4-5 பேப்பர் உங்களுக்கு தெரியாமல் திருடி அதை எழுதி அனுப்பிடுங்க சார் லெட்ரு. அது என்னென்னா இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னால் என் பேர் போட்டு லெட்டர் பேடு போடும்போது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப பிரமிச்ச ஒரு மனிதர் வந்து யாருன்னா கரண் சார். நான் உண்மையிலே கரண் சாரை நினச்சிருக்கேன், இவர் நடிக்கிறாரா, சினிமாவில் மாதிரி யதார்த்தமாக லைவ்லையும் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி உண்மையிலே நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி சிரிச்ச முகத்தோடையே இருப்பார். நான்லாம் டப்புன்னு மூஞ்சியை காமிச்சிருவேன். எப்படி இவரால் இப்படி இருக்க முடியுது, உண்மையாகவே அப்படி நம்ம மூஞ்சிக்கு நேரம் அப்படி நடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதே முகத்தோட இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு படம் பண்ண போய் சந்தித்த கம்பெனி வந்து கரண் சாரோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கதை தான். அப்போ வந்து அவர் எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் உங்களுக்கு கதை இல்லை, நான் ஒரு சின்ன பசங்களை கதை வச்சுருக்கேன், என் நண்பர் மூர்த்தி கதை வச்சுருக்காரு சார் சொல்லி கருப்பசாமி குத்தேதாரர் கதையை வந்து நான் தான் அவர் சாருக்கு அனுப்பிவிட்டேன். அப்புறம் மூர்த்தி போய் கதையை சொல்லிட்டு வந்து கடலைங்கிற ஒரு கதையை சொல்லிட்டு இல்லை பாஸ் கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. இல்லைங்க கரண் சாருக்கு கடலை சரியாக இருக்காது, கருப்பசாமி குத்தேதாரர் கரெக்டாக இருக்கும், அந்த கதையை போய் சொல்லுங்கன்னு சொல்லி 2வது அனுப்பிவிட்டேன். அதான் ஓகே ஆகி வந்தது. அதே இது ஆடியோ லான்ச்சில் என்னையே அதை கரண் சார் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி இந்த பையன் அனுப்பி வச்சுருந்தேன் அந்த கதை வச்சு அப்படின்னும். அது கரண் சார் மேலே எனக்கும் ஒரு மரியாதை உண்டு. அந்த இதுக்கு மேலே தம்பி வெட்டத்தி சுந்தரத்தை கூப்பிட்டு இருந்தார், வரவே முடியல. இதில் நானாகவே கண்டிப்பாக வந்துடுங்க சார்னு சொல்லி நானாகவே உள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டேன். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் சூரன். இந்த படம் கண்டிப்பாக அதே மாதிரி இசையமைப்பாளர் கதை நாயகன் அன்னைக்கு நல்லா போட்டிருந்தார். எல்லாருக்கும் இந்த சூரன் டீம் அனைவருக்கும் என் மறந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் அடித்து தன்னை நான் ஜெயிப்பேன்னு காட்டி தன்னை ஹீரோவாக ப்ரூவ் பண்ணி மீண்டும் இன்னைக்கு தனக்கான இடத்த அவரே போராடி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து நான் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நான் அப்படி ரசித்தேன், அவர் ஹீரோவனாலும் நான் அப்படி ரசித்தேன். கரண் சார் உள்ளிட்ட பாலு நாராயணன் உள்ளிட்ட இயக்குனர் பாலு நாராயணன் உள்ளிட்ட ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நந்தின்னு சொன்னார்கள். 8 பேரோ 9 பேரோ தெரியல, 9 பேர். அவர்கள் 20 வயது வரை இருந்த மனிதன் அந்த பிறவியை கொண்டு இதுவரை சம்பாதித்த அந்த பொருளை போட்டிருக்காங்க. அன்பு தம்பி பாலநாராயணன் அறிவை போட்டிருக்கார். எல்லாவற்றிற்கும் மேலாக எனது இனிய சகோதரர் மனிதரில் புனிதன் நல்ல ஆத்மா கரணவர்கள் இதுவரை சேர்த்து வைத்த உழைப்பை, அறிவை, புகழை எல்லாம் போட்டிருக்காரு. அதையும் தாண்டி இதன் மூலமாக நான் வெளிவந்து விட வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அவருடைய அறிவை போட்டிருக்காரு. எல்லாருடைய மூலதனமும் வெற்றி பெற்று இந்த சூரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் இறைவனுடைய வேண்டி விரும்பி. சூரன் டைட்டில் கமர்ஷியலாக இருக்குது. இதில் சூரனில் பிடிச்சதுன்னா சூரன் டைட்டில் ஓகே, அது கீழே எல்லாரும் தான் நம்ம எல்லாத்தையும் நினச்சிட்டாங்கப்ப, அதுக்காக நம்ம வாழ்த்தணும். அதுக்காக படம் வெற்றி இடம் முதல்ல இது நம்ம படமாக போச்சு கடைசியாக வெற்றி இடம். அதுக்கப்புறம் சூரன் அப்படின்னா நடிப்பில் சூரன் கரண் சார். நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் கூட அவர் படத்தை நடித்து அவரை மீறி பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்.
என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அவரை மீறி அவர் படத்தில் பேர் வாங்கினவங்க 5 பேர். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 16 வயதினிலே, இளம் குஞ்சில் அடிக்கிறது, நினைத்தல் நிற்கும், நம்ம படங்களில் அவரும் பேர் வாங்கினார். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி 3ஆம் திரைப்படத்தில் அவங்க பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தமிழன் சத்யராஜ், காக்கி சட்டை தகுடுன்னு அவர் பேர் வாங்கினார். அப்புறம் கோவை சரளாமா சதிலீலாவதியில் கமல்ஹாசன் ஈக்குவல் அவங்களும் பேர் வாங்கினாங்க. இதில் 5வது யாருன்னா நம்ம கரண் சார். அப்புறம் சூரன் சாங் பார்த்தோம், 3 சாங் போட்டாங்க. பாய்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கமர்ஷியலாக இருந்தது. பாலுநாராயண சார் எனக்கு வெங்கடேஷுக்கும் போட்டி வர மாதிரி தெரியுது. வெங்கடேஷ் சார், ஹரி சார், எஸ் ரவிக்குமார் சார், நம்மளாம் ஒரு இனம், எதற்கும் சளைக்கக்கூடாது. கமர்ஷியல் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது. சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் கமர்ஷியல் இருக்கும். என்ன யதார்த்தம் எடுக்கிற பட டேரக்டரில் 20 வருஷம் கமர்ஷியல் இருக்கும். கொஞ்சம் கலந்து எடுக்கிற இடத்துல ஒரு 40%. எங்கள் மாதிரி டேரக்டர் படங்களில் கமர்ஷியல் ஒரு 50% இருக்கும். கமர்ஷியல் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது. இப்போ பாலநாச கமர்ஷியல் நோக்கி வந்திருக்கிறாரு. அவருக்கும் எங்கள் குழு சார்பாக, கமர்ஷியல் இயக்குனர் சார்பாக வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். அப்போ சூரன்னா யாரான்னு பார்த்தா கரண் தான் சூரனாக இருப்பார்னு பார்த்தா இவர் அசகாய சூரனாகிறாரு. ஒரு கில்லேடியாக தான் இருக்கிறார் இவர். நிச்சயம் நல்லா. அப்புறம் பாட்டெல்லாம் பார்த்ததில் என்னென்னா அமைச்சூரிசமே தெரியல. இசையில், பாட்டில், நடனத்தில், ஃபோட்டோகிராஃபியில், லிரிக்ஸில் எதுலேயுமே அமைச்சூரிசமே தெரியல. ஒரு டைரக்டர் முதல் பட இயக்குனர் இவ்வளோ அப்படி கரெக்டாக எல்லாத்தையும் கிராஸ் பண்ணியிருக்கிறதுன்றது நிச்சயமாக தெரியுது. அதில் அதன் படத்துக்குள்ளேயும் அந்த திறமைகள் இருக்கும், அதை நம்புகிறேன். அப்புறம் சொன்ன மாதிரி கரண் சார் மக்கள் ஏற்றுக்கொண்ட இவர் ஹீரோ. அவர் மக்கள் முழுக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை எதிர்பார்க்குறாங்க. வெற்றி படத்தை எதிர்பார்த்தோன்னா அவரை தூக்கி மிக உயரமான இடத்துல வச்சுருவாங்க. அந்த இடத்துக்கு தகுதியானவர் அவர். சில பேர் மேலே எடுத்து வச்சா கூட அங்கே நிற்க முடியாது. ஆனால் அங்கே தூக்கின்னு போய் வைக்கும் போது அவரால் நிற்க முடிஞ்ச திறமை உள்ளவர் மக்களுக்கே தெரியும். இந்த படத்தின் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி எடுத்து கரண் அவர்கள் பெரிய கதாநாயகனாக, கால் சீட்டு கிடைக்க நம்மளாலாம் ட்ரை பண்ணாலும் கிடைக்க முடியாத கதாநாயகனாக மாறணும் அப்படின்ற கூறி இந்த குழு வெற்றியடைய தயாரிப்பாளர் சங்கமே படம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 9 பேர் இருக்கிறாங்க. பரவாயில்ல. நன்றி, வணக்கம். எங்களையெல்லாம் வாழ்த்து வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அடுத்து உங்களெல்லாம் நான் வெற்றி விழா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சூரன் எல்லாரும் தான்றது உண்மையிலே எல்லாரும் சூரன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூரன் இருக்கிறான். அவன் எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வருவான். அந்த விஷயத்தில் இந்த சூரன் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜை கொடுக்கணும்னு நம்புகிறேன். பாலாஜி ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு, ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. எனக்கே அவரை யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கமர்ஷியல் படம்னு பேரரசு சார் சொன்னது உண்மைதான். பேரரசு நம்மளெல்லாம் ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம மார்க்கெட்டிங் ஹீரோ ஆக்கி விட்டுருக்கோம். சும்மா ஒரு கொஞ்சம் அப்படியே லவ் படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம உட்காந்து கமர்ஷியலுக்கு மெனக்கெட்டு சென்டிமெண்ட்டு அது இதுன்னு வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை உண்டு பண்ணி விட்டுருவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நமக்கு கதை சொல்ல போனால் கூட கமர்ஷியலாக சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் கிளாஸாக போகலாம், அதை பேரே சொல்லாமல் இந்த மாதிரி இன்றைக்கி கரண்ட்டில் கௌதமன், முருகதாஸ் அந்த மாதிரி போகலாம். அவங்க கமர்ஷியல்பாங்க. கவலையே படாதீங்க, நமக்கு கரண்ட் இருக்காரு, நந்தா இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ஃபயராக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. காரணம் நம்ம என்ன சொன்னாலும் அழகான கமர்ஷியல் வேறு வரக்கூடியவர். பண்ணுவோம். ஏன்னா பாக்யராஜ் சொன்ன மாதிரி கமர்ஷியல் தான் சினிமா. இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாலு நாராயணன் எங்களை போன்ற ஒரு கமர்ஷியல் டைரக்டராக, அதே சமயத்தில் நமது பசங்க பாண்டியராஜ், சர்க்குணம் போன்றவருடைய நகைச்சுவையும் கலந்து அவர் நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுப்பார் என்று நம்பி வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். வணக்கம். சூரன் இசை விழா, அந்த படத்தினுடைய இசை விழாவுக்கு வந்திருக்கும் மேடைகளுக்கும், அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும், முன்னால் இருக்கிற நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டிவி மீடியா நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கேசட்டு வெளியிட்ட மரியாதைக்குரிய நண்பர் ஜனநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை பேரரசுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எங்கேயும் போனோம்னா எதுவும் ஸ்டேஜில் பேசும்போது நான் அப்ளிகேஷன் போடுறதில்லை.
ஆனால் ஜனநாதன் அவர்கள்கிட்ட இப்போ முதல் தடவையாக ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். என்னென்னா, நீங்கள் இந்த முதல் படம் டைரக்ட் பண்ணுறவங்க அவங்ககிட்ட 10,000 ரூபா வாங்குறதுங்கிறது, வசூல் பண்ணுறதுங்கிறது சந்தோஷமான சமாச்சாரம், சங்கத்துக்கு ரொம்ப உபயோகமான சமாச்சாரம். அதனால் 10ங்கிறது 15 கூட வசூல் பண்ணலாம், தப்பு இல்லை. சக்ஸஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த சங்கத்தில் சேர்றதுக்கு உதவியாளர்கள்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றாங்க பாருங்கள், அதுக்கே 25,000 50,000ங்கிற ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரி என் காது கேள்விப்பட்டது. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குறைச்சிருக்கீங்களா? எவ்வளோ குறைச்சிருக்கீங்க? இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டகாலமான ஒரு தலைவிதியை நோக்கி வர்றவன் தான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறவன். இங்கே வந்துட்டா உண்டு, வரலன்னா கண்ணமாப்பேட்டை தான். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க வியாபார டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, லைபாய்னு ஒரு சோப்பு வந்திருக்கும். அந்த சோப்பு பிரமாதமாக போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். அவ்வளவு பிரமாதமாக போயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு ஹமாம் மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒன்று வரும். உடனே அந்த ஹமாம் இது புதுசாக இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கலாக என்னடான்னு சொல்லி கேட்டால், அதே லைபாய் கம்பெனிக்காரன் தான் இந்த சோப்பை விட்டுருக்கான். அவன் எதுக்கு அதை விட்டான்னா, ரொம்ப நாளாக ஒன்றே இருந்து தான் ஜனங்களுக்கு போர் அடிக்கும், புதுசாக ஒன்று வந்தால் மைண்ட் அது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வேற ஒரு பேரில் அதே இதில் அதே குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டு, அப்புறம் இது பிக்கப் ஆனோடனே அதை கொஞ்சம் ப்ரொடக்ஷனுக்கு வச்சுட்டு இது பண்ணுவான். அப்புறம் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம்னா மறுபடியும் இன்னொரு சோப்பை அவனே தயாரிச்சுட்டு, ஆகா இப்படியெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். அந்த அளவுக்கு விளம்பரங்கிறது சினிமாவுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. வெங்காயத்தில் ஏமாந்ததுனால இங்கே சூரனெல்லாம் இந்த நல்லபடியாக இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தபடியாக ஆர்டிஸ்ட்டு கரண் அவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரங்கிறது இருக்குது. விக்ரமுக்கே எத்தனையோ வருஷம் கழித்து அந்த நேரங்கிறது ஒன்று வந்தது. இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு நம்ம இவருக்கு லாரன்ஸுக்கு சொல்லிட்டு இருந்தேன், லாரன்ஸ் உன்னுடைய டேலண்ட்டுக்கும் உன்னுடைய திறமைக்கும் இன்னும் அந்த இடத்த நீ டச் பண்ணல, ஆனால் கூடி சீக்கிரம் நீ டச் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் அந்த இடம் வரலங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன். அதுக்கப்புறம் காஞ்சனா பார்த்தப்போ அந்த இடத்த டச் பண்ணிட்ட, உனக்கு அந்த பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கரண் அவர்கள் அவருடைய டேலண்ட்டு பூரா பிரமாதமாக கமல் அவர்களோடு நடிக்கும்போது அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் படத்தில் பார்த்தேன், கொக்கி படத்தில் பார்த்தேன். ஆனால் என்னோட இதில் கூட நடிச்சிருந்தாப்புல, பாண்டியராஜன் கூட என்னுடைய ப்ரொடக்ஷனில் கூட நடிச்சிருந்தாப்புல. ஆனால் அவருடைய டேலண்ட்டுக்கு இன்னும் நான் பிரமாதமான அவருடைய அந்த இடத்த போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ரீச் ஆவார். அதுக்கு இந்த படமே நல்ல ஒரு படமாக இருக்குன்னு இவங்கெல்லாம் பேசணுன்னு தெரியுது. அதனால் அவருடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் பாலாஜி அவர் எனக்கு நிறையா என்னுடைய சாங் ரெக்கார்டிங்க்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரெக்கார்டிங் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கடுமையான உழைப்பாளி. ஸோ ரொம்ப ஹோம்லியாக பழகக்கூடிய எந்த விதமான பெரிய பந்தாவும் இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருந்தவர். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனப்போ அவர்கிட்ட ரெக்கார்டிங் போகும்போது ஏகப்பட்ட சேர் இருந்தது. நான் யூஸ்வலாக 2 சேர் 3 சேர் தான் இருக்கும். இது என்னென்ன, இல்லை சார் புதுசாக ஒரு கம்பெனி, அது ப்ரொடியூசர் வர்றாங்கன்னா 1 போட்டேன், 2 போட்டேன், அப்புறம் டைரக்டருக்கு 2 போட்டேன், அப்புறம் அப்படியே பார்த்தா போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னடானா ஒரு 10-15 சேர். என்னைய எந்த கம்பெனி அது அப்படின்னா, இப்போ தான் தெரிஞ்சது எல்லோரும் பேசும்போது இந்த கம்பெனி தான் அது அப்படின்னு. ஸோ இதில் இத்தனை ப்ரொடியூசர்லாம் எல்லோரும் சேர்ந்து யூனிட்டியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அந்தளவுக்கு இருந்து ஒரு படத்தை பண்ணியிருக்காங்கங்கும்போது கண்டிப்பாக அந்த படம் அவங்களுடைய ஒற்றுமைக்காகவும், நல்ல டேலண்டான ஆர்டிஸ்ட்டு கரண் அவர்கள், பாலாஜி மாதிரி ஒருத்தர் அவங்க ஃபஸ்ட் டைம் மியூசிக் அவங்க நிறையா படம் பண்ணிட்டாங்க, கன்னடத்துலையும் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. அந்த கடுமையான உழைப்புக்கு பிரமாதமாக வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுருக்கமாக சொன்னார், அடுத்து வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிவாஸ் அவர்கள். அது கண்டிப்பாக அதே மாதிரி அந்த வெற்றி விழாவில் சந்திக்கணும்னு சொல்லி வேண்டி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.